வணக்கம், ஆனந்த ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவா 125. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் V519. இதில் லைவ் டேட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக வருது ஆர்பிஎம். இது கம்பெனி சர்வீஸ்க்கு வந்து போயிட்டு வந்திருக்கு. ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறதுனால நம்ம கை வைக்கக்கூடாது அப்படின்னால நம்ம இந்த வண்டியை வந்து ஃப்ரீ சர்வீஸ்க்கு நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னா, சர்வீஸ் போயிட்டு வந்துட்டும் அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆகலை. சார், வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் ஆஃப் ஆகுது, அப்புறம் டிராஃபிக் சிக்னலில் நிற்கும்போது ஆஃப் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி வந்து வீல் வந்து ரன்னிங்காக இருக்குது, அதனால் ஒன்றுன்னு காமிக்குது. வீல் வந்து பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்றதுனால இது வந்து காமிக்குது. பொதுவாக அந்தந்த லைவ் டேட்டா இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் மெக்கானிக்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த லைவ் டேட்டான்னு அடிக்கடி நம்ம சொல்கிறது. இதில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிடும். இந்த லைவ் டேட்டாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லேட்டஸ்ட்டு EOBD ஸ்கேனர். நீங்கள் வெளியில் வந்துட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். நான் சாவி ஆஃப் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுறேன். இது லேட்டஸ்ட்டு EOBD அப்படின்னு வரும். ஏன்னா இந்த 519 லவர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. செக்ஸியாக இருக்கும் பார்க்க, அதுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. உங்களுக்கு நான் திரும்ப ஆன் பண்ணி காமிக்கிறேன் உள்ள லேட்டஸ்ட்டு ஓல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன், பாருங்கள். V519 ஓகேங்களா. இப்போ இந்த லேட்டஸ்ட் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா EOBD சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. அதனால் வந்து உங்களுக்கு இது நல்லாவே உள்ளே போகும். உங்களுக்கு இதில் வந்து டைரெக்டாக லைவ் டேட்டாவும் இப்படியும் பார்க்கலாம். ரிவ்யூவில் போய்ட்டு நீங்கள் வந்து லைவ் டேட்டா பார்க்கலாம். ஓகேங்களா. இது வந்து காருக்கு பார்க்குறது. ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் பார்க்குறது வந்து லைவ் ஸ்ட்ரீம் டேட்டா போனீங்கன்னா உள்ளே போய் வந்து லோட் ஆகும். கோட்ஸ் எது இருந்துச்சுன்னா முன்னாடி வந்து வந்துடும். இது 0 அப்படின்னு வந்துருச்சு கோடு. ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ வியூ ஆல் டேட்டா கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதான் லைவ் டேட்டா. இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது கிளியராக இருக்கும் எல்லாமே. ஓகேங்களா. இதில் வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார் இருக்குது, இன்ஜின் RPM, மேப் சென்சார், ஷார்ட் டேர்ம் ஃபியூல் ட்ரிம்மு, ஓட்டு சென்சார், த்ராட்டில் பொசிஷன் சென்சார். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஓட்டு சென்சார் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிந்த நபர்களை வந்து சொல்லுங்கள். ஓட்டு ஓட்டும் இல்லை EOTயும் இல்லை. இதே மாதிரி தான் எல்லாருக்கும் காமிக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்து 519 போட்டு பார்ப்போம். ஓகேங்களா. இதே இது உங்களுக்கு தெரியும், பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதைத்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இதோட விளைவுகள், அதாவது பக்க விளைவுகள், அதாவது நல்ல ஸ்கேனர் தான். பக்க விளைவுகள் 2 காமிச்சிட்டேன். அதாவது ஆக்டிவா 125க்கு O2 அண்ட் EO2. ஓகேங்களா. போச்சே போயிந்தே அப்படின்ற மாதிரி. இதில் வந்து 2 விஷயங்கள் காணும். ஏன்னா நம்ம வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுவோம். அதுக்கு தான் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்கேனரு டூல்ஸு எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த விதத்தில் வந்து இந்த மாற்றாக, அதாவது 519 மாற்றாக எனக்கு பிடித்த ஸ்கேனர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இந்த இருக்குது பாருங்கள், ப்ரொஃபஷ்னல் டயக்னஸ்டிக் டூல் மாடல் YM529. இதுதான் எனக்கு பிடித்த டூலு. இதுதான் அந்த டூல். கொஞ்சம் காசு கூட தான், ஆனால் வந்து EOBD சப்போர்ட் பண்ணுது, எல்லாமே நல்லா இருக்குது. நான் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து சாவி ஆன் பண்ணுறோம்.
ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி டிடிசி இந்த உள்ளே போகிறோம். நம்ம டயக்னாஸ்டிக் உள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து அதில் லைவ் டேட்டா வந்து பார்க்க முடியும். இப்போ டயக்னாஸ்டிக் சென்டருக்குள்ளே போகிறோம். ஓகேங்களா. இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவாக உள்ளே போகும். அது எல்லா ஸ்கேனர்லேயுமே இருக்கிறது தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆல் டேட்டா, லைவ் பிசிஎம் டேட்டான்றது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உள்ளே போகணும். கீழே டவுன் பண்ணி நம்ம சென்டர் பட்டன் வந்துடும். இப்போ இதில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே கையில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பிரேக்கை பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக இருக்குது, 1100 தான் இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம், 1650 இருக்கணும். ஓகேங்களா. ஹீட்டில் 1700 வரைக்கும் ஓடும். அட்லீஸ்ட் 1600 இருக்கணும். 550லேருந்து 600 இருக்கணும். இது வேறு என்ன டேட்டா இதிலலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. இதில் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ஃபியூயல் டைம் உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து மேப் சென்சாரோட ப்ரெஷர் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. இது வந்து இன்ஜினோட ஆர்பிஎம். ஓகேங்களா. இது வந்து வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்கிறதுனால வீல் சுற்றலை. இது நான் வந்து கொஞ்சம் ரேஸ் பண்ணுறேன். இது ரேஸ் பண்ணும்போது இது மாறுதா அப்படின்றத பார்ப்போம். வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். ஓகேங்களா. ஆறு வந்திருக்கா, 613. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு மேப் சென்சார் பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது, த்ராட்டில் பாடியில் உங்களுக்கு இதுதான் த்ராட்டில் பாடி, டிபிஎஸ், மேப்பு, ஐஐடி. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தது வந்து மேப்பு பார்த்துட்டிங்க. சிகேபி, இது வந்து சிகேபி சென்சார்லேருந்து வரக்கூடிய சிக்னல். ஓகேங்களா. இது வந்து கீழே இருக்கிறது வெஹிக்கிள் ஸ்பீட் சென்சார். ஓகே, அதுக்கு அடுத்த பேஜ் போகிறோம். அதுக்கு அடுத்து வந்து ஸ்பார்க்கின் அட்வான்ஸ்ன்னு இருக்கா, அதுவும் சிகேபி சென்சார். ஐஐடி சென்சார். ஓகேங்களா. ஐஐடி உங்களுக்கு வந்து அது காமிக்கிது பாருங்கள், 111 இருக்குது. ஓகேங்களா. ஐஐடி வந்து என்ன இருக்குது, ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. நம்ம அதை வந்து சென்டிகிரேட்டில் மாற்றணும். அது எப்படி சென்டிகிரேட்டில் மாற்றணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து த்ராட்டில் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இருக்குது. அதே மாதிரி ஓபிடி சப்போர்ட், நாட் ஓபிடி அப்படின்னு வருது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இஓடியோட வேல்யூ பாருங்கள், இங்கே இருக்குது இஓடி எவ்வளோ காமிக்குதுங்க, 176. இது ஃபாரன்ஹீட்டில் இருக்குது. நம்ம அதை வந்து சென்டிகிரேட்டுக்கு மாற்றுவோம். அதை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஃபியூயல் ட்ரிம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓட்டு சென்சார்லேருந்து வரக்கூடிய தகவல். இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு இப்போ அதே மாதிரி இப்போ இந்த மாடல் உங்களுக்கு தெரியும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு உங்களுக்கு டிசி லைன் டெஸ்டர். டைரெக்டாக அப்படி வைக்கலாம். 13.2. ஓகேங்களா. இதை நீங்கள் டைரெக்டாக ஃபியூஸ்லேயே நம்ம செக் பண்ணலாம். ஃபியூஸ் போயிருக்கா இல்லையா எல்லாமே நம்ம இந்த இதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு க்ரீன் லைன் டெஸ்டர் உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நம்ம கழட்டாமல் நம்மளே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிள் வந்து இப்போ உங்களுக்கு 2 மாடல் வருது. உங்களுக்கு டைரக்ட் 21 வருது, உங்களுக்கு 10+11 அந்த மாதிரியும் வருது. உங்களுக்கு இது வந்து 10+11. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோண்டா, சுசுகி, நியூ கேடிஎம், என்டார்க்கு, R15 10+, அதோட கனெக்டர் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. பிளாக் கலர்.
இது இல்லாமல் உங்களுக்கு E20 இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா E20 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா E20 வண்டி. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆர்பிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இதில் ஆர்பிஎம் வந்து 1150 இருக்குது. இப்போ நம்ம இதை ஏற்றலாம். அதை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூவை நம்ம வந்து லூஸ் பண்ணால் போதும். ஆர்பிஎம் நான் வந்து லூஸ் பண்ணுறேன், அதாவது இந்த பொசிஷன், அதாவது லூஸ் பண்ணால் ஆர்பிஎம் ஏறும், டைட் பண்ணால் குறையும். நம்ம ஒரு சிலர் தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதை ஃபுல்லாக டைட் பண்ணி கீழே இறக்கிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா, காற்று உள்ளே போகாது. இப்போ காற்றை நம்ம வந்து திறக்கிறோம், அவ்வளோதான். அதுதான் கான்செப்ட்டு. இப்போ இது இந்த டைட்டு லூஸு அந்த கான்செப்ட் மறந்துடுங்க. இப்போ இல்லைன்னா த்ராட்டில் பாடி வழியாக இங்கேருந்து போகக்கூடிய காற்றை வந்து நம்ம இங்கே கொஞ்சம் பைபாஸ் பண்ணி விட்றோம், கொஞ்சம் நல்லா திறந்து விட்றோம். நீங்கள் திறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆர்பிஎம் வந்து நல்ல ரேஸ் ஆகும். இப்போ நான் வந்து திறக்கிறேன், இது லூஸ் பண்ணால் தான் நான் திறக்கும், நம்ம வால்வு திறக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் வந்து அரை மரம் வச்சுருக்கேன், அரை மரக்கே நல்லா ரேஸ் ஆகுது பாருங்கள். ஆயிரத்தி 300 வந்துருச்சு, 1450, 1500. இப்போ இது கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் வண்டியில் வந்து ப்ராப்ளம் வந்து வரும். ஏன்னா உங்களுக்கு 1550 வச்சா தான் அந்த ஃபயரிங் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. நம்ம அந்த 1550 வந்து வச்சுருக்கோம். 1550. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கழட்ட வேணாம். ஏர் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் அங்கங்கே தண்ணி நிற்காமல் நம்ம வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போலாம் நம்ம முதல்லாம் வந்து நம்ம பயந்துக்கிட்டு நம்ம ECM கழட்டணுமா அது இது அப்படின்ட்டு எல்லாம், இதெல்லாம் நம்ம வந்து லைட்டாக தூக்கி விட்டு அடித்தாலே போதும். ஓகேங்களா. இது வந்து ஃபியூல் பம்ப்பு வரக்கூடிய இடம். ஓகேங்களா. இந்த ஜாக்குக்குள்ளே தண்ணி போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை.